வரலாறு காணாத ஊழல், எதில் எடுத்தாலும் ஊழல். 7,50,000 கோடி ரூபாய், 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வரைய வாயை தரங்க, வாயை திறந்து பேசுங்க. இது எப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். ஆயுஷ்மான்ல செத்து போனவங்களுக்கெல்லாம் நீ பென்ஷன் அமைச்சிருக்க, பணம் அமைச்சிருக்க. உயிரோட இல்லாதவங்க ஒரே தொலைபேசி எண்ணில் லட்சக்கணக்கான நபர்களுக்கு வட மாநிலங்களில் பணத்தை அமைச்சிருக்க. ஆயுஷ்மான் திட்டம், சாலைகள் திட்டம், நெடுஞ்சாலைத்துறை திட்டம், டோல்கேட்ல முடிஞ்சு போனதுக்கெல்லாம் பணம் வசூல் பண்ணியிருக்க ஆளை போட்டு. இதை நாங்க சொல்லல, உன்னுடைய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் 7,50,000 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் வாய் தரப்பாரா? இங்க ஒருத்தர் ஆட்டுக்குட்டி கத்திட்டு இருக்காரு, அவராவது பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன்றார். இந்த தேர்தல் கடன் பத்திர பேர் சொல்ல 7 எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தீங்க. குஜராத்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல, உத்தரப்பிரதேஷ்ல, பீகார்ல, அதுல ஒண்ணு தமிழ்நாடு. எத்தனை முறை அடிக்கல் நாட்டுவீங்க? தமிழ்நாடு என்ன புறந்தள்ளப்பட்ட மாநிலம், பாஜகவால் புறக்கணிக்கப்பட்ட மாநிலம் ஒன்று இருக்கிறதா தமிழ்நாடு. அது இதுவரைக்கும் வரல. கேட்டா ஜைகா நிறுவனம், ஜப்பான் நிதி நிறுவனத்திடம் நாங்கள் நிதி பெற்று அதை கட்டுகிறோம் சொல்லிட்டே இருக்கார். இது வரைக்கும் ஒரு கல் எடுத்து வைக்கல. அதுதான் எங்களுடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் சகோதரர் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கல் எடுத்து காட்டுறார். பதில் சொல்லி அந்த செங்கலுக்கு எத்தனை முறையா அந்த செங்கலை வைப்பனி அப்படின்னு வாயை திறக்க மாட்டேன்றார். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் நீதி கேட்டு நியாய யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார். வாயை திறக்க மாட்டேன்றீங்க. இது யாருக்கான ஆட்சி? வடகொரியாவில் ஒரு ஆட்சி நடக்குது, சர்வதிகார ஆட்சின்னு பார்த்திருக்கோம். பேசவே கூடாதாங்க. பேசினா தண்டனை சிறை, எழுதுனா தண்டனை சிறை, கருத்து சொன்னா சிறை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. இப்ப மோடி அந்த ஃபார்முலால போய் ஒரு மாடல் ஆட்சி இருக்கு. இங்க திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, மோடி மாடல் ஆட்சி, ஆர்எஸ்எஸ் மாடல் ஆட்சி. என்ன சொல்ல போகுது? இதற்கெல்லாம் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் ஊழல் நிறைந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன், நீங்க கொடுத்தீங்களா? இருக்கிற வேலை வாய்ப்பும் பறி போயிடுச்சு. பொருளாதாரத்தை அமெரிக்காவுக்கு நிகராக உலகத்தரம் வாய்ந்த பொருளாதாரமா மாத்துவேன். நீங்க இன்னைக்கு 84 ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர். ஏன் கொண்டு வரல? காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அங்க இருக்கும் பொழுது டெல்லியில 420 ரூபாய் வித்த கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாயை தொட்டுடுச்சு. தேர்தலுக்காக 100 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஏத்த மாட்டேன்னு உறுதி சொல்லுங்க என்று சொல்ல மாட்டேன்றீங்க. வேலை வாய்ப்பு போச்சு, பொருளாதாரம் போச்சு. பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன், நீங்க குறைச்சிங்களா? ஒரு வாக்காளர்களுக்கும் கொள்ளையடிக்கப்பட்ட சுவிஸ் வங்கியில் இருக்கு 5 லட்சத்தை கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னீங்க. எத்தனை மாசம்? 6 மாதத்தில் உலக வங்கியில் இருக்க பணத்தை, குறிப்பாக சுவிஸ் வங்கியில் இருக்க பணத்தை எடுத்து வந்து ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? ஏமாத்துக்காரர்கள் வருகிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த திருடர்களை விரட்ட வேண்டும். பொல்லாதவர்கள் யாருக்கும் உண்மையானவர்கள் கிடையாது. இதுவரை தேர்தல் கடன் பத்திரம் ஆயிரக்கணக்கான கோடியை ஊழல் செய்திருக்கிறார்கள். வாய் திறப்பதற்கு அவர்களுக்கு நாதி இல்லை. வாய் திறந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறோம். எங்கள் முதலமைச்சர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்? 90 விழுக்காடு 2 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கிறார். அண்ணா மோகன் சட்டப்பேரவையில் இருக்கார், தெரியும் அவருக்கு. 90 விழுக்காடு வாக்குகளை நிறைவேற்றி இருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை மட்டுமா நிறைவேற்றினாரு? எல்லாம் சொல்லுவாங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்ற, அதோட கடமை முடிஞ்சதுன்னுவாங்க. ஆனால் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி, கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கார்? எண்ணும் எழுத்தும் அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். கொரோனா பெருந்தொற்றுல மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, நான் முதல்வன், புதுமை பெண், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுதான் வரலாறு. இப்போது காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் பசிக்காமல் பசியாறி விட்டு படிக்க வேண்டும், மூளை வளர்ச்சி ஏற்பட வேண்டும், அவர் சமூக வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற அக்கறையில காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாநிலத்தில் இருந்து எடுத்துட்டு போய் தான் எல்லா மாநிலங்கள்லயும்
இப்ப காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. அப்போ வழிகாட்டியாக முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்க போகிறோமா? நியாயத்தை கேட்டு நீதிக்காக போராடுகின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களிக்க போகிறோமா? என் அருமை சகோதரர்களை, இந்த நாட்டில் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது, மக்களை பாதுகாக்க வேண்டும். 17 பொது தேர்தலில் வாக்களித்திருக்கிறீர்கள். இந்த 18வது பொது தேர்தல் என்பது மிக மிகவும் முக்கியமான தேர்தல். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய சென்னை வேட்பாளர் அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் குரல் மீண்டும் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அழகாக பேசக்கூடியவர், தமிழ்நாட்டு மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர், அழகிய தமிழில பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியாவில் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அவர் தகவல் தொழில் புரட்சியை செய்திருக்கிறார். தகவல் தொடர்பு அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த செல்போனுடைய புரட்சி ஏற்பட்டது இந்தியா முழுவதும். அப்படிப்பட்ட வேட்பாளர், வரலாற்று சிறப்புமிக்க வேட்பாளர், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற வேட்பாளர் அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.